வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு, மிதுன ராசிக்கும், கடக ராசிக்கும். மிதுன லக்னமாவும் இருக்கலாம், கடக லக்னமாவும் இருக்கலாம். சில பேருக்கு சந்திரன் லக்னத்திலே சந்திரன் இருக்கும். அது மாரி இருக்கிறவாளுக்கு. மத்தவாளுக்கெல்லாம் வேற வேற ராசி, வேற வேற லக்னங்கள் இருக்கலாம். இல்ல ராசி கடகமா இருக்கலாம். லக்னம் வேற ஏதாவது இருக்கலாம். அந்த மாதிரி மாத்துல தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் இது மிதுனம் ஒரு கடகத்துக்காக சனி பெயர்ச்சி பலன்கள். என்னுடைய பாணியில நான் நட்சத்திர தாரையை வச்சுண்டு நம்ம பயப்படணுமா வேண்டாமா, சில நட்சத்திரங்கள் நமக்கு சாதகமாக நட்சத்திரங்களாக இருக்கும்போது அந்த இடத்துல சுபகிரகங்கள் பாபகிரகங்கள் இருக்கும்போது நமக்கு கஷ்டங்கள் ஏற்படலாம். ஆனா அதே சமயத்துல அந்த நட்சத்திரங்கள் நமக்கு சுபரா இருக்கும்போது நமக்கு நல்லதா நடக்குமே தவிர நமக்கு கெடுதல் நடக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் லக்னாதிபதியோ கேந்திராதிபதியோ சனீஸ்வர பகவான் மீனத்துல போய் உட்கார்ந்துருந்தேன்னா அதுலயும் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வராது. மொத்தத்திலேயே பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம எந்த இப்போ சனீஸ்வர பகவான் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு 5ஆம் இடத்துல சனி நிக்கிற அந்த குருவான இதுக்கு மீன ராசிக்கு ஓனரான ராசி அதிபதியான குரு உச்ச நிலையில கடகத்துல வரார். அவர் இதுல மே மாசம் வரப்போறார். நம்ம சனீஸ்வர பகவான் 2029 வரைக்கும், மார்ச் வரைக்கும் சனீஸ்வர பகவான் அங்கதான் இருக்க போறார். எங்க மீனத்துல தான் இருக்க போறார். ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் மிக அருமையான விஷயம். இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் இருக்கு. 10th லார்ட்னு சொல்லக்கூடிய கர்மாதிபதி கோணம்னு சொல்லக்கூடிய, அதாவது சனி திருஷ்டிலேருந்து பார்க்கும்போது, மீனத்திலேருந்து பார்க்கும்போது அந்த 10th லார்டானவர் கேந்திராதிபதி திருக்கோணத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அது கேந்திர திருக்கோண ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அப்படியும் ராஜயோகம்னு சொல்லலாம், கர்ம தர்மாதி யோகம்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு யோகங்கள் ஒரு மே 26லேருந்து எடுத்து மே 2027 வரைக்கும் இந்த யோகம் உண்டாருது. ஸோ அதனால இதனுடைய பலன்கள் நான் பார்க்குற விதம் எல்லாரமாலையும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு விரிவாக, இதில் யார் ஜாதகம் கற்றுக்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஆவலாக இருக்காங்களோ அவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு பதிவுன்னு நினைக்கிறேன். என்னதுன்னு கேட்டால் நிறையா பேரை நம்ம மீட் பண்ணுறோம். ஆஸ்ட்ராலஜர்ஸை நம்ம மீட் பண்ணுறோம். நிறைய சர்ச்சைகள் நடக்கும், பேச்சுவார்த்தை நடக்கும். அப்படியெல்லாம் இருக்கும்போது சில பேர் சொல்லுவா, நம்ம 5 நிமிஷத்தில் ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு கொடுத்துட்டு அந்த ஜாதகத்தை அப்படி தூக்கி போட்டுட்டேனாக்கா அதுதான் இவ்வாறு குட் ஆஸ்ட்ராலஜர் அப்படியெல்லாம் சொல்கிறா. அது மாதிரியெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஜாதகங்கிறது நம்ம ஜஸ்ட் பாவம் எல்லாரும் நம்மளை நம்பி வரா, பணத்தை கட்டுறா. அவள்கிட்ட பணத்தை கட்டிக்கிட்டவாள்கிட்ட ஜஸ்ட் 5 நிமிஷத்தில் நம்ம பேசி தூக்கி கொடுக்கறதுக்காக நம்ம பைசா வாங்குறோம். அதுக்காக வாங்கல இல்லையா? நம்ம வாங்க போற பைசா நம்ம அந்த அவளுடைய ஜாதகத்தை எந்த அளவுக்கு நம்ம இது பண்ணி பார்த்து உள்ளுக்குள்ள போய் டீப்பா பார்த்து அதோடைய பத்தி பலன்கள் நம்ம சொல்லும் போதுதான் நமக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கும். ஒரு ஆஸ்ட்ராலஜருக்கு அது ஒரு திருப்தியா. அப்போ நம்ம எப்படிலாம் பார்க்கணும், ஒரு ஜாதகத்துல நம்ம அந்த இதுக்கு என்ன, அந்த கிரகங்கள் என்ன அவஸ்தையில இருக்கு, அந்த கிரகத்துக்கு என்ன காரக அவஸ்தா கொடுத்துருக்கா, அது மாதிரியெல்லாம் நம்ம பார்க்கணும். எத்தனை டிகிரியில் உட்காந்துட்டு இருக்கு, இவ சுபரா நமக்கு பாபரா, என்ன விம்சோதர தசை நடக்கிறது, அந்த விம்சோதர தசைக்கு இது எந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கு, இந்த தசையை வச்சு லக்னமாக பார்க்கணும். சில சமயத்தில் ஒரு ஏதாவது நீங்கள் உங்களுக்கு ராசி எங்கேயாவது இருக்கலாம், லக்னம் எங்கேயாவது இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நடக்கிற விம்சோத்ரி தசை மிதுனத்துலேயோ கடகத்துலேயோ இருந்தால் கூட நான் சொல்லக்கூடிய பலன்கள் அதில் உங்களுக்கு கரெக்டாக தான் அமையும். ஏன்னு கேட்டால் யார் உங்களுக்கு என்ன தசை நடக்கிறதோ அவள் தான் இந்த எத்தனை வருஷம், சப்போஸ் 19 வருஷம் சனீஸ்வர பகவானுடைய தசை அப்படின்னா விம்சோத்ரி தசையா இருந்ததுன்னா 19 வருஷம் சனி எங்க நிக்கிறார், சப்போஸ் சில பேருக்கு மிதுனத்துல சனி நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நின்று இருக்க ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல இருக்காருனாக்க அங்கதான் அவருக்கு தசை விம்சோத்ரி தசை நடக்கிறதுன்னா அவர் அந்த 19 வருஷம் உங்களுடைய வாழ்க்கையை நடத்த போறதே சனீஸ்வர பகவான் தான். ஸோ அதை லக்னமா வச்சுன்னு பார்க்கும்போது நான் சொல்ற ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு சரியா தான் வரும். இப்போ விரிவா போய் பார்க்கலாம் உங்களுடைய இதுல போயிட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம
அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எத்தனைக்கு எத்தனை சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ, லைக் பண்றீங்களோ, அது வந்து இன்னும் எனக்கு உந்துதல குடுக்கும். அப்புறம் உங்களுக்கு ஜாதகம் படிக்கணும்னா, இல்ல ஜாதகம் பார்க்கணும்னாலும் என்னுடைய வெப்சைட் இருக்கு. ஜெயஸ்ரீபாலன்.com அது மூலமாவும் என்ன ரீச் பண்ணலாம். இல்லாட்டினா எல்லா இடத்துலயும் இந்த இதுல கூட சைட்லலாம் கூட என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். தயவு செஞ்சு கால் மட்டும் பண்ணாதீங்க. பட் வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் குடுத்தீங்கனாக்க, நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இப்போ இது வந்து மிதுன ராசிக்கு. அதனால தான் இங்க மிதுன ராசியில அசெண்டன்ட் சந்திரன் போட்டிருக்கேன். மிருகசீர்ஷ நட்சத்திரம். முதல்ல என்ன பண்றது? உங்களுக்கு 2 பாதம் ரிஷபத்திலயும், 2 பாதம் வந்து உங்களுக்கு மிதுனத்திலயும் வருது. மிதுனத்துல வரும்போது இதனுடைய அர்த்தங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். ஏன்னு கேட்டேன்னாக்க, இதுல வந்து ரிஷபத்துல இருக்கும்போது உங்களுக்கு 11ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கார். ஆனா நீங்க வந்து மிருகசீர்ஷ நட்சத்திரம் மிதுனத்துல வரும்போது இவர் வந்து சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். இந்த இடத்துல அர்த்தமே மாறி போறது. லாபம்ங்கிறது வேற, அது வந்து லாபஸ்தானத்துல இருந்தது. இப்ப இங்க வந்து மிகப்பெரிய யோகத்தை என்ன கொடுத்துருக்குன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 9th லார்ட்னு சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். உங்க ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதியானவர் 10ஆம் இடத்துக்கு வரும்போது தர்ம கர்மாதி யோகம் ஒன்று உண்டாருது. அப்புறம் வந்து உங்களுடைய ஜாப்ல வந்து ஸ்திரம் அடையும் இது அழகா. அப்புறம் அவருடைய 3வது ஆஸ்பெக்டா உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்தை பார்த்து உங்களுக்கு விரயம் இல்லாம அவர் காப்பாத்துறாரு. அது மட்டும் இல்லாம 8th லார்டு வந்து உங்களுக்கு 10th வரும்போது உங்களுக்கு 8th எனிமையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவர் வருது உங்ககிட்ட. அதுக்கப்புறம் அவர் 4ஆம் வீட்டை பார்க்கற. 4ஆம் சுகஸ்தானத்துல வந்து நீங்க சுகமா இருந்தா கொஞ்சம் கஷ்டம் வரும். இல்ல சுகமா இல்ல ஏதோ பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும். அப்புறம் அவருடைய பார்வை 10ஆம் இடமாக சனீஸ்வர பகவானுடைய 10வது பார்வை உங்களுடைய 7ஆம் இடத்தை வந்து பார்க்கறது. 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய பார்வை 10ஆவது பார்வைங்கும் போது அது ரொம்ப பாதகத்தை உண்டு பண்ணுமா அப்படின்னு கேட்டேன்னாக்கா, ஏன்னா அவர் வந்து தான் உங்களுக்கு இதுல 8ஆம் இடத்துல போய் இந்த எனிமையை அடக்கறக்கூடிய, அதாவது இந்த 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல குரு 8ஆம் இடத்துல இருக்கார் வரப்போறார் இல்லையா? ஸோ அப்படி வரும்போது இவர் வந்து எந்த பாதகத்தையும் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய விஷயம், நல்லது நடக்கிறது. ஸோ இங்க இன்னொரு இப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த குருவானவர் உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதியானவரும் 7ஆம் வீட்டுக்கு அதிபதியானவர் 2ஆம் வீட்டுக்கு வரார். ஃபர்ஸ்ட் 7ஆம் வீட்டுக்கு அதிபதியானவர் 2ஆம் வீட்டுக்கு வரும்போது அதுல வந்து சில எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சேர்ந்திருக்கிறது தான் லைஃபே. ஸோ என்னது கேட்டா பாசிட்டிவ் என்னதுன்னு கேட்டா உங்களுடைய ஸ்பௌஸ் நிறைய பைசா சம்பாதிப்பாங்க. அதனால உங்களுக்கு நல்ல தன வரவு உண்டாகும். அப்புறம் குடும்பத்துல வம்ச விருத்தி உண்டாகும். குரு வரும்போதே அது 2ஆம் வீட்டுக்கு காரகனை குரு பகவான் தான். அவர் குரு பகவான் வரது மட்டும் இல்லாமல் அவர் எக்ஸால்ட் பொசிஷன்ல வர டிசம்பர் 5 அவரோட சேர்ந்து கேதுவும் வரப்போற. அந்த டிசம்பருக்கு 5 தேதிக்கு முன்னாடி உங்களுக்கு யாரையாலும் குழந்தைக்கு ட்ரை பண்றீங்கன்னா அவங்களே அழகா குழந்தை பெற்றுண்டா நல்ல குழந்தையா சூப்பரா பிறக்கும். அப்புறம் வந்து இது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் மோட்ல. நெகட்டிவ் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே 2ம் 7ம் நம்மளுடைய மாரகன்னு சொல்லுவாங்க ஜாதகத்துல. ஸோ அந்த மாரகாதிபதி 2ஆம் வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த 2ஆம் வீட்டுக்கு அதிபதி தான் அங்க இதுக்கு 12ஆம் இடத்துக்கு இந்த சந்திரன் வந்து 12ஆம் இடத்துக்கு போயிருக்கார். அப்போ இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த நடப்பு திசைகள் நன்னா இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. ஆனா உங்களுக்கு வந்து திசைகளும் சரியில்லாம இருந்தா கொள்களே சரியில்லைங்கும் போது நம்ம விதி என்ன பண்ணோம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அது மாதிரி சில சமயத்துல நமக்கு கஷ்டங்கள் வரலாம் இல்லையா? ஏன்னா இது மாரகனாக இருக்கிறதுனால. அதே சமயத்துல இங்கேருந்து பார்க்கும்போது 10th லார்டானவர் வந்து இங்க 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறது, 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறது சிம்மாசன யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுக்கறது. யோகத்தை கொடுத்து இங்கேருந்து இவர் 9ஆம் பார்வையாக பார்க்கறது கொஞ்சம் இது கிரக திருஷ்டி படும்போது இது ஒரு நல்ல யோகத்தை தான் கொடுக்கறது. குருவோட பார்வை தான் உங்க ஜாப்க்கு கரியர், இது முழுக்க கரியர் கர்மா. நம்மளுடைய நம்ம பாவ கர்மாக்கள் நம்ம கர்மாக்கள் பண்ணியிருக்கிறதுனால தான் நம்ம திருப்பியும் புனர்ஜனனம் எடுத்திருக்கோம். அப்போ அந்த ஜனனங்களுடைய கர்மாக்களை கழிக்கிறதுக்கு ஒரு நல்ல பகவான் வந்து நமக்கு வழி கொடுக்குறார். அதுதான் ஒரு பெரிய விஷயம். எத்தனைக்கு எத்தனை வந்து தர்ம கர்மாதி யோகம் அப்படிங்கும்போது 9ஆம் வீட்டுக்கு அதுக்கு தர்மஸ்தானம், 10ஆம் இடம் வந்து கர்மஸ்தானம். அதனால தர்ம கர்மாதி யோகம் அப்படிங்கும்போது கர்மத்தை கழிக்கிறதுக்கு பகவான் நமக்கு ஹெல்ப் பண்றாருன்னு அர்த்தம். அதுல குருவோட பார்வை வேற படுறது. அதனால படுறதுனால உங்களால ரொம்ப ஈஸியா இந்த கர்மாக்களை அழிக்க முடியும். அது எனக்கு எப்படி அழிக்கணும் அப்படின்னு கேட்டா சனீஸ்வர பகவானுக்கு முன்னாடி நிறைய சொல்லிட்டேன். ஏழைகளுக்கு நீங்க எத்தனை கொடுக்குறீங்களோ, ஏழைகளுடைய மூதாதையர்களை வந்து இது அப்புறம் ஊனமுற்றவர்கள் அவங்கெல்லாம் கால்லாம் வணங்கி நிறைய ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டு, ஏன்னா வாட்டர் சைன்ல ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, வாட்டர் சைன்ல இருந்ததுன்னா நமக்கு அன்னதானம் பண்ணணும். ஓகேயா?
நெருப்பு சைன்ல வந்ததுன்னா நம்ம வந்து ஃபயர் சைன்னு சொல்லுவாங்க. அதுல நம்ம வந்து ஹோமம் வளர்க்கணும். ஏர் சைன்ல இருந்ததுன்னா நம்ம மந்திரங்கள் ஓதி நம்ம வாயால அது ஏன்னா ஏர் வந்து காத்து. நம்ம சொல்ற மந்திரங்கள் காத்தாக போகும். காத்தாக போய் நமக்கு அது பலன குடுக்கும். ஸோ அதனால 4 விதமான சிஸ்டம் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா குருவும் வாட்டர் சைன்ல தான் சனீஸ்வர பகவானும் வாட்டர் சைன்ல தான் போயிருக்காரு. அப்போ உங்களுக்கு எங்க இது நல்ல யோகம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து எத்தனைக்கு எத்தனை அன்னதானங்கள் ஏழைகளுக்கு பணக்காரர்களுக்கு தான் பண்ணி கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. எள்ளு சாதம் விநியோகம் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு இலியா ஒரு தயிர் சாதம் எல்லாருக்கும் வயிறு நல்ல கூலா ஆகிறதுக்கு தயிர் சாதம் விநியோகம் பண்ணலாம். ஏன்னா லிக்விட்னாலே அது பால், தயிர் அது மாதிரியான விஷயம். ஸோ அதனால வந்து நீங்க இது மாதிரி தானங்கள் கொடுக்கலாம், செருப்பு வாங்கி கொடுக்கலாம், கண்ணாடி வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரி உங்க சக்திக்கு தான் அந்த மேடம் சொல்லிட்டாங்க நிறைய நம்ம பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு சக்திக்கு வந்து உங்களால 20 ரூபாய் இருக்குன்னா நீங்க 5 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு உங்களால என்ன பண்ண முடியும் அது மாதிரி பண்ணுங்க போறோம். உங்களை யாரும் ஜாஸ்தி சொல்லல. ஒரு 2 ரூபாய்னா 2 ரூபாய் ஊனமுற்றோர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அந்த இதுல உண்டியல்ல அவங்களுடைய தட்டுல பைசா போட்டுவாங்க. உங்க என்ன அதுல சாப்பாடும் கிடைக்காது, உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. அது மாதிரி ஏழைகளா இருந்தாலும் அவர்கள் விரலுக்கு தகுந்த வீக்கம் பண்ணுங்க. பண்ணினேனாக்க உங்களுக்கு நல்லபடியாகும். அதை தவிர இங்க நான் வந்து மந்திரங்களுக்கு காயத்ரி இது ஸ்லோகாஸும் போட்டிருக்கேன். சொல்லி காயத்ரின்னு போட்டிருக்கணும். இது வந்து நான் காயத்ரி தான் ரொம்ப ஸ்லோகாவும் இருக்கு. பட் காயத்ரி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வந்து மிருகசிஷ்ய நட்சத்திரத்துக்கு மிருகசிஷ்யா, சித்ரா, தனிஷ்டா வந்து உங்களுக்கு ஜென்ம தாரா. அது வந்து ஜென்மம்ங்கிறது வந்து 50-50 சொல்லியிருக்கேன். இப்போ சம்பத் எது வருதுனாக்க உங்களுக்கு இதுல யார் சம்பத் கொடுக்குறா அப்படின்னு கேட்டாக்க திருவாதிரை, சுவாதி அண்ட் சதாபிஷேகம் அதான சதய நட்சத்திரம். இது 3மே இந்த இடத்துல இல்லை. ஸோ அதனால வந்து இங்க உங்களுக்கு இவங்களால உங்களுக்கு தனவரவு தான் உண்டாகுமே தவிர உங்களால பிரச்சனைகள் வராது. ஆனா விபத்துன்னு வரும்போது பூர்வபத்திரபதா வந்துருத்து. இந்த இடத்துல பூர்வபத்திரபதா ஒரு பாதம் இருக்கு இல்லையா, அந்த பாதத்துல நீங்க கொஞ்சம் முறை இனிஷியல் ஸ்டேஜ்ல, அதாவது மார்ச் 6ஆம் தேதி அவர் வந்தாருனாக்கா 4 மாசம் பார்த்துக்கோங்க. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, இந்த ஜூலை 6 தேதி வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதுக்காக தான் சொல்ல குருவோட காயத்ரிகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறது. சாதாரணமாகவே குரு காயத்ரி, சனி காயத்ரி. ஏன்னா புரட்டாதி நட்சத்திரம் இதோட குருவோட நட்சத்திரம், சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம், இது உத்திரட்டாதி வந்து சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம், புதன் வந்து உங்களுக்கு இது ரேவதியோட நட்சத்திரம். ஓகேயா? சோ இதுல வந்து என்னன்னு கேட்டா குருக்கு வந்து தேவதா அஜயபதா. சனீஸ்வர பகவானுக்கு பார்த்தோன்னா புஷ்யன் தான், பூச நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அதோடைய தேவதா புஷ்யன் தான் அவருக்கு குரு. அதே மாதிரியே புஷ்யனுக்கு பார்த்தா சனீஸ்வர பகவான் தான் குரு. 2 பேரும் தேவதா பரிவர்த்தனை பண்ணியிருக்கா. அதனால இவ எல்லாருக்குமே நீங்க சாதாரணமாக நான் 3 காயத்ரி கொடுத்துருக்கேன். 3 காயத்ரியில இதுல வரதுல இப்ப பார்த்தால உங்களுக்கு புனர்பூசம் மட்டும்தான், புரட்டாதி மட்டும்தான் இங்க இருக்கு. சோ நீங்க வந்து குரு கூடைய காயத்ரி அதை கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை நீங்க ஒரு மாலைன்னு சொல்லுவா. அது ஒரு மாலைன்னா 108 வந்துடும் ஒரு மாலையில. அது நீங்க ஒரு மாலை முடிஞ்சா சொல்லுங்க. ஓகேயா? அதுக்கடுத்து உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கறது எது? பூசிய நட்சத்திரம். நீங்க பாருங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கறது, நல்லதை கொடுக்கறது, நிறைய பைசா வரும். அதனால உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு கஷ்டத்தை வராது. அதுலதான் உங்களுக்கு கர்மாக்கள் எல்லாம் கரைக்க விடுறது. அதுதான் உங்களுக்கு சக்சஸை கொடுக்கறது. ஏன்னா தர்ம கர்மாதியோகத்தை கொடுக்கறது. ரேவதி வந்து உங்களுக்கு கொடுக்கறது. அதனால ரேவதி புதனுக்குடைய காயத்ரியும் நீங்க சொல்லலாம். அப்புறம் சாதகம் எது கேட்டீங்கன்னா மக நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமான மகம், மூலம், அஸ்வினி இதெல்லாம் வந்து இந்த இந்த நாள்ல நீங்க பண்ணீங்கன்னாக்க எந்தாவது நல்ல காரியம் பண்ணீங்கன்னா சாதகத்தை கொடுக்கும். திருப்பி ஆனா உங்களுக்கு வந்து எந்த நட்சத்திரங்கள்லாம் உங்களை லிட்ரலி உங்களை ஒரு மாரகன் மாதிரி ஆக்கி கஷ்டப்படுத்துறதுன்னு கேட்டீங்கன்னாக்கா பூர்வ பல்குனி, பூராஷாடா, பரணி இந்த நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு ஒத்துக்காது. மித்திர நட்சத்திரம் எது? உத்திர பல்குனி, உத்திர ஆஷாடா, அதாவது நம்ம வந்து உத்திர நட்சத்திரம் சொல்லுவோம், உத்திராடம் சொல்லுவோம், கிருத்திகா நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு மித்திர நட்சத்திரம் உங்களுக்கு நல்லது பண்ணும். அதே சமயத்துல உங்களுக்கு வந்து ஹஸ்த நட்சத்திரம், சிரவண நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமும் உங்களுக்கு அதிமித்திர, ரொம்பவே அதிமித்திரன்னா நல்லது பண்ணுவாங்க இவங்க. ஓகேயா? சோ நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதுன்னு கேட்டீங்கன்னா பூர்வபத்திர பதால கொஞ்சம், ரேவதியில கொஞ்சம். அப்போ இருக்கும்போது இந்த காயத்ரி பின்னாடி கொடுத்துருக்கேன். அந்த காயத்ரி நீங்க சொல்லும்போது உங்களுக்கு அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு ஆதிரா, திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதமும் உங்களுக்கு வந்து மிதுனத்துல தான் இருக்கு. அதனால உங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த ஸ்டோரி தேவையே இல்லை. அதனால திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து
குரு இத்தனை நாள் அங்க இருக்கார், அதனாலதான் நிறைய ஃபிளைட் ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்துருக்கு சொன்னது எல்லாமே கணக்கு. எனக்கு அந்த கிளிப் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு செஞ்சு எல்லாரும் போடுறாங்கல்ல, நான் சொன்னது உண்மையா எடுத்து கிளிப்பு போடுறாங்க. அது மாதிரி எனக்கு போட தெரியல. நான் ஒரு ராகு கேது பயிற்சியில நான் சொல்லியிருந்தேன், எல்லா லீடரும் ஒன்னா சேர்ந்து எல்லாத்தையும் திருத்துவாங்க சொல்லிட்டு. அதே மாதிரியே தான் என்னாச்சுன்னு கேட்டா, இப்போ வந்து எல்லாரும் அந்த இதை வந்து US$ அபாலிஷ் பண்ணிட்டு வேற பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எல்லா லீடர்ஸும் வந்து இப்போ ஒன்னா சேர்ந்து ஜாஸ்தி பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கிறது. நான் சொன்ன அந்த இது வரைக்கும் நான் சொன்ன அந்த பதிவு வந்து யாருமே எங்கேயும் போட்டதாக எனக்குங்க தெரியல. நான் அது போட்டிருந்தேன், அது உண்மை ஆகவும் ஆயிருக்கு. ஆனா எனக்கு அந்த 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 இது எங்க இருக்குன்னு தேடி அதை கிளிப்பு போட தெரியல. சோ அது மாதிரி வந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே அது நிரந்தரம் தான். குரு இருக்கு. குரு இப்போ 2ஆம் இடத்துக்கு வரும்போது நான் முன்னாடி சொன்ன அந்த மிருகசீஷத்துக்கு என்ன சொன்னேனோ அதே தான் உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதி 2ல வந்திருக்க. 7ஆம் வீட்டுக்கு அதிபதி ராசி திருஷ்டி மொத்தமா ராசியை வச்சு பார்க்கும்போது இது வந்து நட்சத்திரம் வச்சு நட்சத்திரத்துக்கு இங்க இருக்கு நட்சத்திர தாரா வச்சு பண்றது. நவதாரான்னு போட்டிருக்கோம், நட்சத்திர தாராவும் அதே தான். ஸோ அது மாதிரி அதுவும் உண்டு. இப்போ முன்னாடி சொல் பலன்கள் வந்து எப்படி மிருகசீஷத்துக்கு சொல்லணும் அதே பலன்கள் தான் எல்லாருக்குமே. ஆதிராக்கு வந்து திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரம் இது 3மே வந்து உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம். 50-50 தான் கொடுப்பாரு. அப்புறம் புனர்பூசம், விசாகம், பூர்வபத்திர பதிகளா புரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம். உங்களுக்கு வந்து அவர் வந்து சம்பத்தை தான் கொடுக்குறார். ஆனா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க போறவர் யாருன்னு கேட்டேனாக்க புஷ்ய நட்சத்திரம் சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம் 3வது நட்சத்திரமா போயிடுது. அதனால அது விபத்தை கொடுக்கறது. புஷ்யம், அனுராதா நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு விபத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் மொத்தம் வந்து 16 மாசமும் இன்னும் இருக்கு. அந்த 16 மாசம் நீங்க வந்து நடுவில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுக்கு நடப்பு திசைகள் நன்னா இருந்தா ஒன்றும் பண்ணாது. பட் நடப்பு தசையும் சரியா இல்லாம இருந்து அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டங்கள் வரும்போது நீங்க நான் சொல்லி கொடுத்துருக்க காயத்ரி எல்லாம் இருக்கு. இந்த இது வந்து உத்திரட்டாதியோட நட்சத்திரத்துக்கு ரொம்ப ஈஸி. காகத் வஜாவித்மே கட்க சாகித்யமேகி தன்னோ மந்த பிரசோதியால் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் ஏமாக்கப்தம் சாய மாத்தாண்ட சம்பூட்டம் காம் சயின்ஸ்வரம் இது மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாம் நீங்க சொல்லலாம். நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் நீங்க பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு மிக நல்லது. அதே சமயத்துல உங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் இழுக்க பண்ற ரேவதி நட்சத்திரமும் உங்களுக்கு நல்லதுதான் பண்றாரு. ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு சேமத்தை கொடுக்குற ஆயில்யம், சேஷா நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் இது வந்து உங்களுக்கு சேமத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். 16 மாசத்தை வந்து அந்த இதுல நீங்க பல்ல கடிச்சு நீங்க போயிட்டு மீறி உங்களுக்கு மிக அழகாக நல்லதா நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பிரிச்சியாரி டிஃபிகல்ட்டி கொடுக்கறது எதுவும் கிடைக்கிறாங்க உங்களுக்கு மகர் நட்சத்திரம், மூல நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம் இந்த கேதுவோட நட்சத்திரங்கள் 3மே உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கக்கூடியது. உங்களுக்கு வந்து சக்சஸ கொடுக்கக்கூடியவர் யாரு கேட்டா பூர நட்சத்திரம், பூர அஷாடா, பரணி நட்சத்திரம் வந்து உங்களுக்கு சக்சஸ கொடுக்கும். உங்களுக்கு திருப்பியும் பிரச்சனை இது பண்ணணும் கேட்டா உத்திர நட்சத்திரம், உத்திராடம், கிருத்திகா நட்சத்திரம் உங்களுக்கு விபத்தை கொடுக்கும். இது வாதானக்க மாரக நட்சத்திரம் வந்து மித்திர நட்சத்திரம், ஹஸ்தம், ஸ்ரவணம், ஹோலி நட்சத்திரம் உங்களுடைய அதனால உங்களுக்கு ரொம்ப மித்திருத்துவம் கொடுக்கறது ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ சித்ரா, தனிஷ்டா, அவிட்டம் தனிஷ்டானா அவிட்ட நட்சத்திரம், மிருகசீஷ நட்சத்திரம் இது வந்து உங்களுக்கு அதிமித்திர நட்சத்திரம். அதனால இது வந்து உங்களுக்கு இன்னும் மிகவும் நல்லதை தான் கொடுக்கும். ஓகே. சோ அடுத்தது வந்து நம்ம இதுக்காக நம்ம சொல்ல வேண்டியது உத்திரட்டாதியோட நட்சத்திரம். நான் உத்திரட்டாதிக்கு தான் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு மந்திரங்களே உச்சரிச்சு சொல்லிட்டேன். அடுத்தது உங்களுக்கு புனர்வசு நட்சத்திரம். புனர்வசு நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு வந்து எப்படி கேட்டீங்கன்னாக்க 4வது பாதம் இருக்கு இல்லையா, 4வது இது வந்து நமக்கு அந்த புஷ்கர நவம்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு கடகத்துல வரும்போது அது புஷ்கர நவம்ச நட்சத்திரம். எப்பவுமே அந்த இடத்துல எந்த பிளானட் இருந்தாலும் புஷ்கர நட்சத்திரம் 4வது பாதத்துல இருந்ததுன்னா எந்த பிளானட் இருந்தாலும் அது வர்க்கோத்தமாகி நவம்சத்துலயும் அதே இடத்துல தான் கிரகங்கள் இருக்கும். ஸோ அதனால இது வந்து இந்த புனர்வசு இதுல இப்ப குருவும் இருக்கார். அதனால இது வந்து ஏர் சைன்ல இருக்கிறதுனாலதான் இன்னும் இந்த பிரச்சனைகள் நான் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன் இது கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னேன் அவர் சந்தர்ப்பத்துல இருக்கும்போது. பட் அவர் ஏர் சைன்ல இருக்கும்போது அதோடைய சனியோட இது இவர் சனியோட பார்வைப்படல. பட் இவர் சனியை பார்க்கிற பார்வையாக சனியை பார்க்கிற. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் அந்த பிளைட்டோட இது இருக்கு. பட் ஆனா நான் இன்னும் ஒண்ணு சொல்லியிருந்தேன், எப்போ ராகு கேத்துவன் குருவோட கன்ஜெக்ஷன் வரும்போது ஒரு லீடர் பயங்கரமாக எப்படி ராஜீவ்காந்தி இருந்தாரோ அந்த மாதிரி இறப்பாருன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடியே இப்ப வந்து இந்த இவர்
இவர் தவறிட்டார் அஜித் பவார். ஆனா இன்னும் கூட எனக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்க போறது. அது வந்து இன்னும் கேத்து இதுல இருக்கிறது இல்லையா, கேத்து வந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். ஸோ அதனால அந்த அதுக்கப்புறம் டிசம்பர் 5க்கு அப்புறம் அந்த குருவோட சேர்ந்து கேத்து வரும்போது, ஆஹ் வாட்டர் சைன்ல வரும்போது கண்டிப்பாக இன்னொரு பெரிய ஒரு லீடரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. இது ஒண்ணுத்தோட முடியல, இன்னும் 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 இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. சரி, இப்போ வந்து நம்ம நட்சத்திரத்தை பத்தி பார்ப்போம். புனர்பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், பூர்வபத்ரா நட்சத்திரம் எல்லாமே ஜென்ம நட்சத்திரம். அது 50-50 தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து புரட்டாதி நட்சத்திரம் 50-50, பிலீவபிள் நாட் பிலீவபிள் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. இதை வந்து நீ சாதாரணமா ஜென்ம நட்சத்திரத்துல எதுவுமே பண்ண மாட்டோம் நம்ம. மூதாதையர்கள் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய எல்லா பாட்டி தாத்தா எங்க ஆத்துவேல் அத்தனை பேரும் ஜென்ம நட்சத்திரத்துல எதுவுமே நல்ல காரியம் பண்ண மாட்டா. ஆனாலும் இது வந்து 50-50 தான் இருக்கு. அப்புறம் உங்களுக்கு காசை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுக்குதான் சம்பத்தை கொடுக்கக்கூடியது புஷ்ய நட்சத்திரம், அனுராதா நட்சத்திரம், உத்தர பத்ரபதா. ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரமும் உங்களுக்கு நல்ல பைசா வரும் தான் உங்களுக்கு. அப்புறம் அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு குரு யாரு அப்படின்னு கேட்டாக்க அவருக்கு வந்து புஷ்யன் தான், அப்படி இவர் குரு கிடையாது. விபத்து நட்சத்திரம் வந்து அஸ்லேஷா, அதாவது அஸ்லேஷன் ஆயுத நட்சத்திரம், இது ஜேஷ்டா நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இப்போ உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னா அது யார் கொடுப்பான்னு கேட்டீங்கன்னா, விபத்து அந்த மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட், ஒரு தலைக்கு வந்து தலைப்பாக போச்சு அந்த மாதிரி எல்லாம் சொல்றது வந்து ரேவதி நட்சத்திரம் தான். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், புதனுக்குடைய காயத்ரிய சொல்றது மிகவும் நல்லது, புதனுக்குடைய ஸ்லோகங்கள் சொல்றது ரொம்ப நல்லது. சேமத்தை உங்களுக்கு யார் கொடுக்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, மக நட்சத்திரம், மூல நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், இந்த மூணு நட்சத்திரமும் உங்களுக்கு சேமத்தை கொடுக்கும். கஷ்டத்தை யார் கொடுக்குறா, பூர்வ நட்சத்திரம், பூர்வ ஆஷாடா, அதாவது பூராடம், பரணி நட்சத்திரம், இது வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டியை கொடுக்கறது. சாதக நட்சத்திரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உத்திர நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம், கிருத்திகா நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமானது. உங்களுக்கு மாரகம் அப்படிங்கக்கூடிய ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஹஸ்தம், சிரவணம், ரோஹிணி. அதுக்கப்புறம் மித்திர நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திர, அவிட்டம், மிருகசீஷ நட்சத்திரம் உங்களுக்கு மித்திர நட்சத்திரம். அதிமித்திர நட்சத்திரம் எதுன்னு சொல்லிக்கணும்னா சுவாதி, சதய நட்சத்திரம், அப்புறம் ஆதிரா அதாவது திருவாதிர நட்சத்திரம் வந்து உங்களுக்கு அதிமித்திர நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் இருக்கா உங்களுக்கு பார்க்கும்போது பூரட்டாதியும் சரி உத்திரட்டாதியும் சரி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கல. பட் ரேவதி நட்சத்திரமானது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதனால நீங்க காயத்ரி சொல்லி உங்களுக்கு வச்சு நீங்க காப்பாத்து. இது வந்து நான் மந்திரம் இது எல்லாமே ஏதோ சொல்லியிருக்கேன். மந்திரம் வந்து குருக்குடைய காயத்ரி இது. ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே ருடி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். ஓம் காக்கத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இந்த மந்திரங்களை நீங்க வந்து ஒவ்வொரு மாலை, ஒரு மாலைனாக்க அதுல வந்து ஒரு மாலைக்கு 108 இருக்கும். ருத்ராட்ச மாலை இருக்கு இல்லையா, அதுல 108 இருக்கும். அது உங்களால ஏதாவது ஆபீஸ் போவீங்க, பிஸியா இருப்பீங்க, உங்களெல்லாம் நான் கஷ்டப்படுத்த விரும்பல. அதனால உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது குளிச்சுட்டு ஒரே ஒரு ருத்ராட்ச மாலையை எடுத்து வச்சுண்டு இந்த சொல்லக்கிட்ட இந்த காயத்ரியை வந்து நீங்க 108 தடவை குளிச்சுட்டு சொன்னீங்கன்னாக்க உங்களுக்கு கஷ்டங்களை நீங்க நீங்க தான தர்மங்கள் எல்லாம் பண்றது இருக்கட்டும், உங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த மந்திரங்களை சொல்லும் போது உங்களை காப்பாத்திட்டேன். நான் விரிவா உங்களுக்கு தெளிவு கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பதிவு கடகத்துக்கும் நீங்க நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ இந்த சேனலை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.